Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அடுத்த வசனம் போவோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் பாருங்க. யோவான் பாருங்க, நம்மள மாதிரி பிரசங்கியார் அவர். பூச்சி புழு தூசி அந்த பிரசங்கியார் இல்லை அவர். இவர் வேற ரகமான பிரசங்கியார். தேவனால் பிறந்த யாவும் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், அதனால பிசாசு அவனை தொட மாட்டான், இப்படிலாம் எழுதுறாரு. எப்படி பிரசங்கம் பண்றாரு? இதுதான் கிறிஸ்தவ பிரசங்கம் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. நாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார். இது வெறும் டைட்டில் இல்லை, இது ரியாலிட்டி. இது வெத்துக்கு வாங்கி வச்ச டாக்டர் பட்டம் மாதிரி இல்லை. இது சும்மா சைடில் போட்டுக்கிறது, அதில் ஒரு பிரயோஜனம் பல்லு இல்லாத டாக்டர் பட்டமாக இருக்கும். அப்படி கிடையாது. இது ரியல். தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறாருன்னா சும்மா கூப்பிட்றாரு அப்படின்னா பிள்ளைகள் இல்லை அப்படின்னு இல்லை, பிள்ளைகள் தான். நம்ம என்ன பண்ணியிருக்காரு? தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைத்திருக்கிறார். பிதாவும் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று இங்கே யோவான் சொல்றார். நீங்களாம் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். உலகம் அவரை அறியல. அவர் பாருங்க, அவர் தேவனுடைய குமாரன், அவர் அறியல. உலகம் இங்க நடமாடிட்டு இருந்தார் பாருங்க. அவரை எட்டி வச்சாங்க இவங்க, அவரை கல் எடுத்து அடிச்சாங்க, அவரை சிலுவையில் போட்டு அரைஞ்சாங்க, அவரை காரி துப்புனாங்க, அவரை அரைஞ்சாங்க, அவர் வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள், அவரை துன்புறுத்தினார்கள். அவர் தேவகுமாரன். ஆனா தேவகுமாரன் அவங்களுக்கு அது விளங்கல. இன்னைக்கும் உலகத்துக்கு நம்ம விளங்கல. நாம யார் என்பது உலகத்துக்கு விளங்கல. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், உலகத்துக்கு விளங்கல. சில நேரத்தில் உங்க குடும்பத்துக்கே விளங்காது. எவ்வளவு நல்லா விளங்குது பாருங்க. இது விளங்காதனால தான் உங்களை என்ன பண்றாங்க? கழுத அப்படின்றாங்க. ஏன்னா விளங்கல, அவங்களுக்கு விளங்கல. தேவனுடைய பிள்ளைங்கிறது விளங்கல, உருப்படாத பயல அப்படின்றாங்க. ஏன்னா தேவனுடைய பிள்ளைன்றது விளங்கல. தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப தேவனுடைய பிள்ளைகள்ன்றது உலகத்துக்கு விளங்கல. அதனால நம்ம பார்க்கும்போது அவர்கள் இயேசுவை பார்த்த மாதிரி தான் பார்க்குறாங்க. அவர் என்ன தேவகுமார்ன்றாரு, இவர் என்ன அங்கிருந்து வந்தேன்றாரு, பிதாவும் நானும் ஒன்றுன்றார், கல் எடுத்து அடி, அப்படிதான் நம்மளையும் பார்க்குறான். ஏன்னா இவனுக்கு தேவனுடைய பிள்ளைன்னா என்னன்னு விளங்கல. ஆனா வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகள்னு. இந்த விளங்காத உலகத்தில் நமக்கு விளங்கணுங்க முதல்ல. இதுல என்ன பிரச்சனைனா நமக்கே விளங்கல நிறைய நேரத்தில். அதுதான் பிரச்சனை. கிறிஸ்தவர்களுக்கு விளங்கல, அவங்களுக்கு விளங்காம போட்டு பரவாயில்ல. இங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு விளங்க வேண்டாமா? வெளியே போகும்போது அவங்க யாரும் நம்ம யாரோ மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அது விளங்கல, நமக்கு விளங்கி போச்சு. நம்ம அவங்கள போல யோசிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் அவங்க மாதிரி நம்ம காரியத்தை செய்யறது இல்லை. ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணம் நமக்குள்ள இருக்கிறது. இருக்கீங்களா? அப்ப அவங்கள பற்றி அவங்களுக்கு விளங்கலையேன்றதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விளங்கட்டும் முதல்ல. அவங்களுக்கு விளங்குறது அவ்வளவு சுலபம் இல்லை. உங்களுக்கு விளங்கட்டுங்க. உங்களுக்கு விளங்கும்படியாக பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். சரி, அடுத்த வசனம் பாருங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். திரும்பவும் சொல்றாரு பாருங்க. எப்பொழுது? இப்பொழுது. எல்லாம் சொல்லுங்க, இப்பொழுது. பரலோகம் போன பிறகு இல்லை, நீ பரலோகம் போனா பிள்ளை ஆயிடுவேன் இல்லை. என்னென்ன சொல்லி வச்சிருந்தாங்க எங்களுக்கு? நீ போவியா பார்க்கலாம். முதல்ல ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நீ போவியா? எப்படி போவ பார்க்கலாம். நீ எல்லாம் பரலோகம் போவியா? இவர் சொல்றாரு, நீ இப்போவே தேவனுடைய பிள்ளையா இருக்கிற. இப்பொழுது நீங்கள் இப்பொழுது. பிரியமானவர்களே, இந்த பாஸ்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. நான் கோயிலுக்கு போறேன்னா இந்த பாஸ்டர் கோயிலுக்கு தான் போவேன். இவர் தான் எனக்கு பிடிச்ச பாஸ்டர். இவர் சொல்றார், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஹலோ, இருக்கீங்களா? பாஸ்டர் ஜான் இப்ப இருந்தாருன்னா சொல்றார், நல்ல பிரசங்கம், கரெக்டா பண்ணுப்பார். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்ல சந்தேகமா வேணான்றார். நீ தேவனுடைய பிள்ளை இப்பொழுது. பரலோகத்தில் இல்லை, இப்பொழுது. நாளைக்கு இல்லை, இப்பொழுது. நீ இதை விட கொஞ்சம் பெட்டர் ஆனினா இல்லை, இப்பொழுது. இல்லைங்க, நான் அவ்வளோ பெர்ஃபெக்ட் இல்லைங்க. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள்லாம் ஒன்றும் பெர்ஃபெக்ட் கிடையாது. உங்க பிள்ளைகள்லாம் பெர்ஃபெக்டா? ஒருத்தர் சொல்றாரு, நீ பெர்ஃபெக்டா இருந்தா தான் என் பிள்ளை.
அது எப்படி? பிறக்கும் போதே அவன் பர்ஃபெக்டாக இருந்தானா? இல்லைன்னா என் பிள்ளையே கிடையாது. இது என்ன சும்மா எழுதி கொடுத்துட்றதா இது? உங்களுக்கு பிறந்திருக்கிறாங்க, நீங்கள் இப்போ பிள்ளை இல்லைன்னு சொன்னாடா அவன் பிள்ளை தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட பிள்ளை தான். அவன் தப்பு செஞ்சாலும் பிள்ளை தான். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? பிள்ளைகள், அந்த பிள்ளைன்றதை மாற்றவும் முடியாது. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பாருங்க, இனி எவ்விதமாக இதுதான் கவனிக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இனிமே எப்படி இருப்போன்றது இன்னும் விளங்கிக்கலன்றார். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். எப்போ தேவனுடைய பிள்ளைகளா? நீங்கள் என்னைக்கு மனம் திரும்பினீங்களோ, என்னைக்கு தேவனுக்கு உங்களுக்கு இருதயத்தை திறந்தீங்களோ, இயேசு உங்களுக்கு உள்ளே வரும்படி திறந்தீங்களோ, என்றைக்கு மறுபடியும் பிறந்தீர்களோ அன்றைக்கே தேவனுடைய பிள்ளைகளா ஆயிட்டீங்க. இப்போ ஆயிட்ட பிறகு இனி எப்படி இருக்க போறீங்கன்றதா இன்னும் விளங்கலை. இப்படி ஆனதுனால நீங்கள் என்னவா இருக்க போறீங்க, என்ன விதமான மாற்றங்கள் உண்டாக போகிறது, அது விளங்கலை இன்னும் அப்படிங்கிறார். வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இங்கே ஒரு பெரிய ஒரு தப்பை பண்ணிட்டோன்னு. என்னன்னா, இது என்ன சொல்லிட்டாங்க மெயினா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் இப்போ இனி எவ்விதமாக இருப்போம்ன்றது நமக்கு தெரியல. இப்போ தெரியாது. அது எப்போ தெரியும்? அவர் வெளிப்படும் போது, இயேசு வரும்போது அவர் எப்படி இருக்கிறாருன்னு நம்ம பார்த்துட்டோம்னா, அவரை பார்த்துட்டோம்னா நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம், அவரை போல மாறிடுவோம். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பைபிளை படிக்கும்போது நல்லா யோசித்து பார்க்கணும். என்ன சொல்லுது? நாம் தேவனுடைய பிள்ளைகள் இப்போ, ஆனால் இனி எப்படி இருப்போன்றது நமக்கு இன்னும் விளங்கலை. அதனால் என்ன பண்ணுறோம்? காத்திருக்கிறோம் அவர் வர்றாருன்னு. அவர் வந்த பிறகு அவரை ஒரு பார்வை பார்த்துட்டோம்னா, அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டோம், நாம் அப்படியே அவர் மாதிரியே மாறிடுவோம். எப்படி அது? அவர் வந்த பிறகு அவரை ஒரு பார்வை பார்த்துட்டா, நேராக அவரை பார்த்துட்டா அவர் இருக்கிற மாதிரியே நம்ம மாறிடுவோம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தான் வேதம் சொல்லுதா? இதுதான் அதனுடைய அர்த்தமா? அப்போ நம்ம இப்போ வரவே முடியாது. நம்ம மாறணும்னா என்ன பண்ணணும்? அவர் வரணும்னு காத்திருக்கணும். நம்ம வேற எதுவும் மாற்ற முடியாது. நான் பிரசங்கம் பண்ணுற பிரசங்கமெல்லாம் உங்களை மாற்ற முடியாது. அப்போ ஹலோ, இந்த டீச்சிங் எல்லாம் உங்களை எதுவும் மாற்றவே முடியாது. நீங்கள் கேட்குற எந்த சத்தியமும் உங்களை மாற்ற முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும்? எப்படா இயேசு வருவார்னு காத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேசாமல் கோயிலுக்கு வராமல் பேசாமல் வீட்டிலே இருந்துக்கலாமே. ஏன்னா மாறவே முடியாது, மாறுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா மாறணும்னா அவர் வந்த பிறகு தானே மாற முடியும். அவர் ஒரு பார்வை பார்த்த பிறகு தான் நமக்கு என்ன விளங்கும், அவர் யாருன்னு விளங்கும். அப்புறம் தான் அவரை மாதிரி மாற முடியும். அதனால பேசாமல் வீட்டிலே இருந்துட்டு இயேசுவே சீக்கிரம் வாருன்னு கதறிட்டு இருக்கலாம். அவர் வந்த பிறகு அவரை பார்த்த உடனே டக்குன்னு அவரை மாதிரியே. நான் சொல்கிறேன், அப்படி சொல்லப்படவில்லை. நல்ல கவனிங்க, அப்படி சொல்லப்படவில்லை. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகள்ன்றது எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, பிறந்துட்டோம் தேவனுடைய குடும்பத்தில். ஆனால் அந்த பிள்ளை எப்படி இருக்கணுன்றது நமக்கு இன்னும் விளங்கலை. எப்போ விளங்க போகிறது? அவரை தரிசிக்க வேண்டிய விதத்தில் அவர் யார் என்பதை நாம் பார்த்து புரிந்து கொள்ளும் போது நாம் அவரை மாதிரியே மாறிடுறோம். அப்படிதான் அர்த்தம் இருக்கணும். அவர் யார் என்று நாம் பார்த்து என்னைக்கு புரிந்து கொள்றோமோ, இயேசுவை என்றைக்கு தரிசிக்கிறோமோ, இயேசுவை எப்படி பார்க்க முடியும்? வேத வசனத்தில் பார்க்க முடியும். அவர் எங்கே காண முடியும்? இயேசுவை கண்டு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை கண்டு அவர் யார் என்பதை புரிந்து கொள்ளும் போது, அதை குறித்து ஒரு வெளிப்பாடு உண்டாகும் போது, அந்த வெளிப்பாடு நம்மை அவரை போலவே இப்பொழுது மாற்றுகிறது. ஹலோ, சரி, நம்பலன்னா திருப்புங்க 2 கொரிந்தியருக்கு 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அதாவது மோசேயின் ஆகமங்கள்லாம் அந்த முதல் 5 புஸ்தகங்களை சொல்லி இருக்குது. அதெல்லாம் வாசிக்கப்படும் போது, மோசே எழுதின அந்த புஸ்தகங்கள்லாம் வாசிக்கப்படும். பழைய ஏற்பாடு ஜென்ரலாக சொல்ல போனால் அதெல்லாம் வாசிக்க போகுது. இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் மீது இருக்கிறதே. அதாவது அதை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு ஏதோ ஒன்று திற மாதிரி ஒன்று மூடிக்கிட்டு இருக்கிறதேன்றாரு. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இப்போ கவனிங்க, நாம் எல்லாரும் திறந்த முகமாய், நமக்கு இப்போ முக்காடு இல்லை, இப்போ எதுவும் நம்ம மூடிக்கிட்டு இல்லை, மறைச்சிக்கிட்டு இல்லை, நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாமல் தடுக்கிறது எதுவும் திற ஒன்றும் கிடையாது. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு இருக்கீங்களா?
திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இப்ப என்ன அர்த்தம்? நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய முகத்தை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு. அதாவது இந்த பைபிளை வாசிக்கிறத பற்றி சொல்லிடுது, வேத வசனத்தை பார்க்கறத பற்றி சொல்லிடுது. அவங்களுக்கெல்லாம் முக்காடு இருந்தது, ஒன்றும் புரிஞ்சுக்கொள்ள முடியல. அந்த முக்காடு அவர்கள் மனம் திரும்பும் போது எடுக்கப்படுதுன்னு சொல்லிடுது. ஆனால் நமக்கு திறந்த முகமாய் நமக்கு அந்த முக்காடெல்லாம் அகன்று விட்டது. இப்போ தேவ ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாரு. எந்த கண்ணும் காணாத, எந்த காதும் கேட்காத, எந்த மனதுக்கும் புரியாத சத்தியங்களை 1 Corinthians 2:9-10 சொல்லுகிறது. அப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கு தேவ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. நம்ம வெளிப்பாட்டின் மக்கள், நமக்கு அந்த முக்காடு கிடையாது. நாம் திறந்த முகமா என்ன பண்றோமா, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல காண்கிறோம். எது கண்ணாடி? இதுதான் கண்ணாடி. கர்த்தருடைய வார்த்தை தான் கண்ணாடி. யாக்கோபு 1 வாசிச்சிருக்கோம் இல்லையா? வசனத்தை வாசித்து அதன்படி செய்யாதவன் எப்படி இருக்கிறான்? கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்த்துட்டு அதை பற்றி ஒன்றும் செய்யாமல் போறவனா அவன் அப்படி சொல்லி இருக்குது இல்லையா? அப்போ வேத வசனம் கண்ணாடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே வேத வசனத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்குது. இந்த அதிகாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை பற்றி தான் சொல்லியிருக்குது. அப்போ திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு. அப்போ இதை பார்க்குறோம், இதுதான் கண்ணாடி. இதில் என்னத்தை பார்க்குறோமா? கர்த்தருடைய மகிமையை காண்கிறோம். கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த வசனத்தை பார்க்கும்போது கர்த்தருடைய மகிமையை நாம் இந்த கண்ணாடியிலே காண்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமையை, கர்த்தரையே காண்கிறோம். எப்படி காண்கிறோம்? இந்த கண்ணாடியில் பார்க்கும்போது இது நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு காண்பிக்கிற கண்ணாடி. கண்ணாடியில் முகத்தை பார்க்கும்போது எதை பார்க்குறோம்? நம்ம தானே பார்க்குறோம். ஆனால் நம்ம சரீரத்தை பார்க்குறோம். வீட்டில் இருக்க கண்ணாடியில் என்னத்தை பார்க்குறோம்? முன்னால் போய் நின்னோடனே சரீரம் தான் தெரியுது. இந்த ஆவிக்குரிய கண்ணாடியில் இதுக்கு முன்னால் நின்னோடனே சரீரம் தெரியல. இது ஆவிக்குரிய கண்ணாடி. இதில் எங்கே தெரியும்? என்ன தெரியுது? ஆவி தெரியுது. இங்கே யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறார். அப்போ இந்த கண்ணாடியை நான் எப்போல்லாம் பார்க்குறேனோ அப்போல்லாம் எதை பார்க்குறேன்? கர்த்தருடைய மகிமையை நான் காண்கிறேன். எங்கே இருக்குது கர்த்தருடைய மகிமை? எங்கேயோ இல்லை, கண்ணாடியில் தானே பார்க்குறேன். கண்ணாடி எதை காமிக்குது? என்னுடைய ஆவியை காண்பிக்கிறது. எனக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய மகிமையை காண்கிறேன். அப்பதான் எனக்கு புரியுது, ஓஹோ நான் இப்படி இருக்கிறேனோ. நான் நினைச்சேன் பூச்சி புழு தூசின்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா உள்ள கர்த்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. உள்ள கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்து இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தம், கர்த்தருடைய நீதி, இதெல்லாம் எனக்குள்ள இருக்கிறது. கர்த்தருடைய மகிமையை நான் கண்ணாடியில் காண்கிறேன். இதை திறக்கும் போதெல்லாம் என்ன காண்கிறோம்? கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறோம். அதனால பாருங்க என்ன போதிச்சிட்டு இருக்கோம்? நாம் யார், ஹூ வி ஆர் அப்படின்னு போதிச்சிட்டு இருக்கிறோம். இங்கே வரும்போது இன்னும் பல வாரங்களுக்கு இதுதான் கேட்பீங்க, நான் யார்? இந்த கண்ணாடி எடுத்து உங்களுக்கு காண்பிப்பேன். உங்களையே நீங்கள் பாருங்கள் நல்லா, நீங்கள் யாருன்னு. நல்லா டேக் அ குட் லுக். நீங்கள் யாருன்றதை பார்த்துங்க. உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட கர்த்தர் இருக்கிறார், அவருக்குள்ள எப்படிப்பட்ட மகிமை இருக்குது, உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட பரிசுத்தம் இருக்கிறது, எப்படிப்பட்ட நீதி உள்ளவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, எப்படிப்பட்டவர் எல்லாவற்றையும் செய்ய பலப்படுத்துகிற அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதை நீங்க பாருங்க அப்படின்னு காமிக்க போறோம். அப்ப இந்த கண்ணாடியில திறந்த முகமா இந்த கண்ணாடியில கர்த்தருடைய மகிமையை கண்டு, அப்ப இதை பார்க்கும் போதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவனுடைய மகிமையை நாம் காண்கிறோம். காணும் போது என்ன ஆகிறது? ஆவியானவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆவியினாலே அவருடைய சாயலாகத்தானே, அதாவது என்ன மகிமையை பார்த்தோமோ, யாரை பார்த்தோமோ, எப்படிப்பட்டவரை பார்த்தோமோ அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை பார்த்துக்கிட்டே வந்தா அந்த மகிமை தெரியுது. அதை பார்க்க பார்க்க ஆவியானவருடைய செயல்னால அந்த பார்க்கிற அந்த மகிமையான அந்த சாயலுக்கு ஒப்பாக நம்முடைய சாயலும் மாறிவிடுகிறது. இருக்கீங்களா? இது பரலோகத்தில் மாறுறதை பற்றி பேசியிருக்கா, இப்ப மாறுறதை பற்றி பேசியிருக்கா? இப்ப மாறுறதை பற்றி. இதை பார்க்க 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 அவருடைய மகிமையை இந்த கண்ணாடியில் கண்டு தேவ ஆவியானவர் நமக்குள்ள இதை பார்க்கும் போதெல்லாம் உதவி செய்யறது அப்படின்னால, அவர் வேலை செய்யறதுனால அந்த சாயலுக்கு ஒப்பாக நம்மையும் அவர் மாற்றிவிடுறார். எந்த சாயலை பார்த்தோமோ அந்த சாயலாக நாமளும் மாறிவிடுகிறோம். இது நான் சொல்லுகிறேன், இப்பொழுது நடக்கிற ஒன்று. இருக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்க, இப்போ நடக்கிறது. இப்படியே நடந்து நடந்து அவர் வர்றதுக்குள்ள நாம் அப்படி ஆயிடுவோம். அதை தான் 1 யோவான் 3 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும்
அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால், அதாவது அவர் வெளிப்படும் போது தான் நம்ம தரிசிக்க போறோம், அப்புறம் தான் மாற போறோம் இல்ல. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால்னு சொன்னா, அவர் வெளிப்படும் போது எப்படி நாம் இருப்போன்றது சொல்லியிருக்கிறது. ஏன்னு சொன்னா, நாம் ஏற்கனவே அவரை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம், அவருடைய மகிமையை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் பார்த்து கொண்டிருந்தபடினாலே அந்த சாயலாகவே மாறி அவருக்கு ஒப்பா இருக்கிறோம். அதாவது என்ன அர்த்தம்? அவர் வர்றதுக்குள்ள அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அர்த்தம். இருக்கீங்களா? எல்லாம் விளங்குச்சு எல்லாருக்கும்? இதை பார்த்துக்கிட்டே இருந்தா அவர் வர்றதுக்குள்ள அவரை மாதிரியே இருப்போம். ஏனென்றால் அவர் எப்படி இருக்கிறார்ன்றதை பார்த்து 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 அவரை மாதிரியே மாறி விடுவோம். எத்தனை பேர் மாறிட்டு இருக்கிறீங்க? இதுதான் சரியான அர்த்தம். அதுக்கு தான் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறோம். கோயிலுக்கு வந்து மாற்றமே இல்லைன்னா அப்புறம் எது கோயிலுக்கு வரணும்? பேசாமல் வீட்டில் இருந்து ஆண்டவரே வாரம் வாரணும் வருகைக்காக காத்துட்டு இருக்க வேண்டியதான். எதுக்கு இங்கே வர்றோம்? இந்த கண்ணாடியில் பார்க்க உதவுகிறார்கள், அதனால தான் வர்றோம். இந்த கண்ணாடியிலேருந்து கண்ணாடி எடுத்து காண்பிக்கிற விளங்காத சில விவரங்கள்லாம் விளங்க ஆரம்பிக்கிறோம், பார்க்க ஆரம்பிக்கிறோம். எந்த சாயலை பார்க்கிறோமோ அந்த சாயலுக்கு ஒப்பாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆயிட்டு இருக்கிறோம்னா மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அவர் வர்றதுக்குள்ள முற்றிலுமாயே மாற்றப்பட்டு அவருக்கு ஒப்பாக நாமும் மாறிவிடுவோம். அவரை போலவே நாமும் மாறிவிடுவோம். ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள். இருக்கீங்களா? பிள்ளை பிறக்கும் போதே உள்ள அந்த நேச்சரோட பிறக்குது. குழந்தை பிறக்கும் போது எப்படி பிறக்குது? தாய் தப்பனுடைய அந்த நேச்சரோட தான் பிறக்குது இல்லையா? அதெல்லாம் என்ன இருக்குது? ரத்தத்திலேயே கலந்து இருக்குது. ஆனால் எல்லா சுவாபத்தையும் உடனே வெளிப்படுத்துறது கிடையாது. போக 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 அப்பா அம்மாவை பார்த்து பார்த்து வளர்ந்து 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 பார்த்து 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 போக போக இன்னும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆகிடுது. ஏன்னா அவங்களோட தானே ஓட்டிகிட்டு இருக்குது, அங்கேயே தானே வாழுது, அங்கேயே தானே இருக்குது. அதனால அதே போல் ஆகிவிடுகிறது. ஒரே நாள் ஆகிறது இல்லை, பிறந்த அன்னைக்கு ஆகிறது இல்லை. பிறந்த அன்னைக்கு எல்லாம் உள்ளே இருக்குது, ஆனால் போக போக தான் அது வெளியே வருகிறது. பிறந்த அன்னைக்கு எந்திரிச்சு நடக்கக்கூட முடியலையே, ஆனால் கொஞ்ச நாள் பொறுத்து என்ன சொல்கிறோம்? அப்பா மாதிரியே நடக்கிறான் பாரு, அப்பா மாதிரியே பேசுகிறான் பாரு, அப்பா மாதிரியே செய்கிறான் பாரு அப்படின்றோம். ஏன்னா இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருகிறது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இந்த கண்ணாடியிலே திறந்த முகமாய் அவருடைய சாயலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது தேவ ஆவியானவர் உங்களை அவருடைய சாயலுக்கொப்பாக மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார். மகிமையின் மேல் மகிமையை அடைந்து மறுரூபமாகி கொண்டிருக்கிறீர்கள். அவர் வருவதற்குள் அவரை போலவே மாறிவிடுவோம். அவர் வரும்போது நாம் அவரை தரிசித்திருப்பதனால், அவரை நாம் பார்த்து தெரிந்து கொண்டதனால், அந்த சாயலை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அவரை போலவே நாமும் இருப்போம். இருக்கீங்களா? எத்தனை பேர் அதுக்கு ரெடி? எத்தனை பேர் இப்போ தேவனுடைய பிள்ளைகள்ன்றீங்க?